5 நாட்கள் தொடர் விடுமுறையை முன்னிட்டு தென் மாவட்டங்களை நோக்கி ஏராளமான பொதுமக்கள் சென்னையிலிருந்து செல்கிறார்கள். அதாவது ஆயுத பூஜை, விஜயதசமி, காந்தி ஜெயந்தி, இந்த பள்ளிக்கு விடப்பட்டுள்ள காலாண்டு விடுமுறை மற்றும் வார இறுதி நாட்கள் என தொடர்ந்து 5 நாட்கள் விடுமுறை எழுவதன் காரணமாக சென்னையில் பணிபுரியக்கூடிய அதே போல படிக்கக்கூடிய ஏராளமானோர் தற்போது தென் மாவட்டங்களை நோக்கி செல்கிறார்கள். இதன் காரணமாக கிளாம்பாக்கம், தாம்பரம், பெருங்களத்தூர், சிங்கப்பெருமாள் கோவில், கூடுவாஞ்சேரி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் ஜிஎஸ்டி சாலையில் போக்குவரத்து நெரிசல் என்று ஏற்பட்டிருக்கிறது. இதனை கட்டுப்படுத்தும் பணியில வண்டலூர் முதல் பரனூர் சுங்கச்சாவடி வரை 100க்கும் மேற்பட்ட போலீசார் இந்த போக்குவரத்து நெரிசலை சரி செய்யும் பணிகளில் தீவிரமாக ஈடுபட்டு வருகிறார்கள். இருந்த போதிலும் ஏராளமான வாகனங்கள் இந்த ஜிஎஸ்டி சாலையை கடந்து தென் மாவட்டங்களை நோக்கி செல்வதன் காரணமாக நெரிசல் என்பது அதிகரித்து காணப்படுகிறது. அரசு சார்பில் கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்திலிருந்து சிறப்பு பேருந்துகள் இயக்கப்பட்டு வரும் நிலையில ஏராளமான பொதுமக்கள் தங்களுடைய சொந்த வாகனங்கள்ல தென் மாவட்டங்களை நோக்கி செல்கிறார்கள். 2 சக்கர வாகனங்கள், கார்கள் மூலமாக ஏராளமானோர் தென் மாவட்டங்களை நோக்கி சென்று கொண்டிருக்கிறார்கள். இதன் காரணமாக கிளாம்பாக்கம் பேருந்து நிலையம் எதிரே சுமார் 2 கிலோமீட்டர் தொலைவிற்கு நீண்ட தூரத்திற்கு வாகனங்கள் அணிவகுத்து காத்திருந்து ஊர்ந்து செல்லக்கூடிய இந்த காட்சிகளை வந்து நம்மால் பார்க்க முடிகிறது. தொடர்ந்து இந்த பகுதி முழுவதுமாகவே போக்குவரத்து நெரிசல் நிறைந்து காணப்படுகிறது. இதனை கட்டுப்படுத்தும் பணியில போலீசார் தீவிரமாக ஈடுபட்டு வந்தாலும் கூட தொடர்ந்து சென்னையிலிருந்து ஏராளமான வாகனங்கள் தென் மாவட்டங்களை நோக்கி பயணிக்கின்றன. அதே போல பரனூர் சுங்கச்சாவடியை பொறுத்தவரை 2 சக்கர மற்றும் 3 சக்கர வாகனங்களுக்கு தனியாக பிரத்யேகமாக பாதை அமைக்கப்பட்டு அங்கு போக்குவரத்து நெரிசல் என்பது சரி செய்யப்பட்டு வருகிறது. இருந்த போதிலும் இந்த கிளாம்பாக்கம், தாம்பரம், பெருங்களத்தூர், கூடுவாஞ்சேரி, மறைமலை நகர், சிங்கப்பெருமாள் கோவில் ஆகிய பகுதிகளில் நெரிசல் என்பது தற்போது நீடித்து வருகிறது.